வெல்கம் டு அனீஸ் கிச்சன். இந்த வீடியோவில் கடலைக்கறியும் ஆப்பம் செய்வது எப்படின்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். காக்கில் கொண்ட கடலை நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இப்போ குக்கரில் போட்டு நம்ம உப்பு தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம். 5 விசில் வச்சு வேக விடுங்க. ஒரு கடாயில் பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதக்குனது 2 பொடியை நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ 2 தக்காளியை போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. சீக்கிரம் வதங்கும் உப்பு சேர்த்ததுனால. எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாடை போக நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. வத்தப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, பாவ் பாஜி மசாலா எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற கொண்ட கடலையை பாதியை போட்டுக்கோங்க, பாதியை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை போட்டாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம இந்த முழு கொண்டக்கடலையை இப்போ இதில் போட்டு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இதுக்கு இடையில ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1.5 தேங்காய் சில்லு, 10 முந்திரி பருப்பு போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு அதில் ஊற்றி 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. 1 நிமிஷம் கொதிக்கட்டும், போதும், ஆஃப் பண்ணிடுங்க. அதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி கிளறி விடுங்க. குழம்பு ரெடி. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி செடி தூவி இறக்கி வச்சுருங்க. கடலைக்கறி ரெடி. இப்போ ஆப்பம் செய்கிறது எப்படி? 1 கிளாஸ் பச்சரிசி எடுத்துக்கோங்க, 1 கிளாஸ் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க, ஒரு 1/4 கிளாஸ் உளுந்து, கொஞ்சோண்டு வெந்தயம். இது நல்லா 3 தண்ணி ஊற்றி கழுவி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கிரைண்டரில் போட்டு இப்போ நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரிசியை போட்டு கொஞ்சம் நல்லா கட்டியாக ஆட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசியை போட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சமயம் ஒரு கிண்ணம் பழைய சாதம் எடுத்து அதில் போட்டுக்கோங்க. பழைய சாதம் போட்டால் ஆப்பம் நல்லா மெதுவாக கிடைக்கும் நமக்கு. இப்போ மாவு வந்து நல்லா கட்டியாக ஆட்டி எடுத்து வச்சிட்டோம். நல்லா அரைச்சாச்சு கட்டியாக. உப்பு போட வேண்டாம். காலையில் எடுத்து பார்த்தா நல்லா புளிச்சு இருக்கும் மாவு. நான் நைட்டு அரைச்சி வச்சுருக்கேன். உப்பு போடாமல் தான் பிணைஞ்சி வச்சேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா புளிச்சு வந்திருக்கு மாவு. நான் இப்போ தனியாக ஒரு கிண்ணத்தில் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சோண்டு உப்பு, 1 ஸ்பூன் சோடாப்பு, 1 கிளாஸ் மோர் ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம். தண்ணியாக இருக்கணும், கொஞ்சம் தோசை மாவுடையும் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் ஆப்பம் ஊற்ற நல்லா வரும்.
ஆப்பச்சட்டி எடுத்து சூடானதும் 2 கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க. மாவு ஊற்றி ஆப்பச்சட்டியை பூ டிசைன் மாதிரி ஆப்பத்தை நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சுருங்க. மூடி போட்டு நல்லா 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம சுவையான ஆப்பம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.